லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் நமக்கும் அவர்களுக்கும் 3% ஓட்டு தான் வித்தியாசமாக இருக்கிறது என்று சொல்கிறார். அப்படி என்றால் திருச்சியிலே 6 தொகுதியில் இன்றைக்கு வந்த புதிய கட்சி வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது யாரை வைத்து அந்த வெற்றி? திருவரங்கத்திலே போட்டியிட்ட ரமேஷ் என்ற வேட்பாளர் தாவேகா கட்சி சார்பாக வெற்றி பெறுகிறார் என்று சொன்னால் அவருடைய தனிப்பட்ட திறமை கிடையாது, விஜயோட திறமை கிடையாது. அந்த தொகுதியில் எம்எல்ஏவாக இருந்த அண்ணன் பழனியாண்டி அவர்களுக்கு சீட்டு கிடைக்க விடாமல் KN நேரு அவர்கள் செய்த சதியின் காரணமாக அவர் மீது அபிப்பிராயமும் பாசமும் நேசமும் கொண்டவர்கள் நேருவின் நிழலாக இருக்கக்கூடிய துரைராஜுக்கு ஓட்டு போட விருப்பம் இல்லாதவர்கள் அப்படியே தாவேகாவுக்கு மாற்றி ஓட்டு போட்டு விட்டார்கள். இதுதான் நிலைமை. அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் தேர்தல் அதிகாரியாக இருக்கக்கூடியவர்கள் வட மாநிலத்தை சார்ந்தவர்கள் பெரும்பாலானவர்கள் இருக்கிறார்கள். திருச்சி மேற்கு தொகுதியில் களத்தில் இறங்கி வேலை பார்க்காத, ஓட்டு கேட்க போகாத, 5வது வார்டு 3வது வார்டு 8வது வார்டுன்னு இந்த வார்டுகளுக்கெல்லாம் ஓட்டு கேட்க போகாத நிலையில் 80,000 ஓட்டுக்கு மேலே அவர் தாவேகா கட்சி சார்பாக வாங்குறாரு அப்படின்னா அது எந்த விதத்தில் அது நியாயமாக இருக்கும்? அப்படி பார்த்தா திருச்சி மேற்கு தொகுதியில் தாவேகா வெற்றி பெறணுமே, ஏன் வெற்றி பெறலை? அங்கு ஓட்டு என்றதில் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்து பாஜகனுடைய சிபாரிசின் அடிப்படையில் KN நேரு ஜெயிச்சாரா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது. மகேஷ் தோத்தாரு, KN நேருன்னு தோத்துருக்கணும், மாற்று கருத்தே இல்லை. KN நேரு லால்குடி எம்எல்ஏ சவுந்தரபாண்டியன் எம்எல்ஏ பழி வாங்கினார், திருவரங்க எம்எல்ஏ பழனியாண்டியை பழி வாங்கினார், துறையூர் ஸ்டாலின்குமார் எம்எல்ஏ பழி வாங்கினார், காடுவெட்டி தியாகராஜன் எம்எல்ஏ பழி வாங்கினார். ஆனால் அதுக்கு முன்னாடி ஊழல் முறையீடுன்னு அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணணும்னு சொல்லி நீதிமன்றங்கள் சொல்லியும் அதை ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஐயா கேட்கல. வழக்கு பதிவு பண்ணியிருந்தாருன்னா அந்த 41 தொகுதியில் திமுக தலைமை பார்த்து வேட்பாளர்களை தேர்வு பண்ணியிருந்தா 41 சீட்டும் ஜெயிச்சிருக்கோம். இதில் 15 தொகுதிக்கு மேலே தோல்வி அடையுது இல்லையா? ஒரு 20 தொகுதின்னு வைங்க. நேர்வாழ இங்கே மட்டும் கிடையாது, தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கக்கூடிய முத்திரையர் சமுதாய ஓட்டுக்கள் திமுகவுக்கு இல்லை. தமிழ்நாடு முழுவதுமாக உடையார் சமுதாய ஓட்டுக்கள் திமுகவுக்கு இல்லை. தமிழ்நாடு முழுவதுமாக தேவேந்திர சமுதாய ஓட்டுக்கள் திமுகவுக்கு இல்லை. இந்த 3 சமுதாய ஓட்டுகளும் பின்னடைவு சென்றதனால் திமுக ஆளுங்கட்சி என்ற நிலைமைக்கு வராமல் போய்விட்டது. இல்லைன்னா ஆளுங்கட்சியாக வந்திருக்கும். முத்திரையர் சமுதாய எம்எல்ஏ பழனியாண்டி எம்எல்ஏ அவர்களுக்கு சீட்டு கிடைக்க விடாமல் நேரு சதி பண்ணுறார். லால்குடி எம்எல்ஏ சவுந்தரபாண்டியன் எம்எல்ஏ அவர்களுக்கு சீட்டு கிடைக்க விடாமல் பண்ணுறாரு. அவர் உடையார், இவர் முத்திரையர் திருவங்க எம்எல்ஏ. அப்போ முத்திரையர் சமுதாய மக்கள் திமுகவுக்கு ஓட்டு போடல, உடையார் சமுதாய மக்கள் திமுகவுக்கு ஓட்டு போடல. சவுந்தரபாண்டியன் திமுகவுக்கு ஓட்டு போட வேண்டாம்னு சொல்லலை, பழனியாண்டி எம்எல்ஏ திமுகவுக்கு ஓட்டு போட வேண்டாம்னு சொல்லலை. சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கே சீட்டு இல்லை, நீங்கள் ஏன் அதை பற்றி கவலைப்படுறீங்க? நீங்கள் துரோகம் பண்ண மாட்டீங்க. நீங்கள் போய் சூரியன் சின்னத்துக்கு ஓட்டு போட்டு நீங்கள் போயிருங்க, எங்கள் இஷ்டம், எங்களுக்கு விருப்பப்பட்டவங்களுக்கு நாங்கள் ஓட்டு போட்டுருவோம். அப்படி தான் ஓட்டு போயிருக்கு. துறையூர் ஸ்டாலின்குமார் இருக்கார் இல்லையா, அவர் தேவேந்திர சமுதாயம், அருந்ததி சமுதாயம், உறவு முறை, சொந்த பந்தங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அவங்க நாங்கள் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டோம். எப்போ உங்களுக்கே சீட்டு இல்லாமல் நேரு துரோகம், பச்சை துரோகம் பண்ணாரோ நாங்கள் வச்சு செய்வோன்னு செஞ்சுட்டாங்க. அதே போல் துறையூர் சட்டமன்ற தொகுதியில், அதே போல் முசிறி சட்டமன்ற தொகுதியில், ஏன் புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் சின்னத்துறன்னு ஒருத்தர் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக 2021 போட்டி போட்டவர். ஒரு சாராய கம்பெனிலேருந்து அவருக்கு கார் வருது. எப்படி வருது? தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் நாங்கள் வேலை செஞ்சு எங்கள் குடும்பத்தை காப்பாற்றுறோம்னு சொன்னவர் எப்படி பல கோடிகளுக்கு அதிபதி ஆனார்? எப்படி பல 100 கோடிகளுக்கு அவருடைய மகன்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாரு? ஏன் திராவிட சித்தாந்தங்கள் கொண்டவர்கள்லாம் அப்படி பண்ணலாம். வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு மேலே திருமண செலவு பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம், நாங்கள் பண்ணக்கூடாதா? பண்ணலாம். கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த சம்பளத்தில் தான் நாங்கள் எங்கள் கஞ்சி குடிக்கிறோம், வயிறு வளர்க்குறோம்னு சொல்லிவிட்டு, அதுபோக 2 சமுதாயத்தை சார்ந்தவர்கள் 2 பேர் யாராவது ராமன் சுப்பன் யாராவது அடிச்சுக்கிட்டு அவங்க PCR வழக்கு போட்டு இந்த மாதிரியெல்லாம் பண்ணதுனால அந்த தொகுதியில் திமுகவுக்கு கொடுத்துருந்தா திமுக வெற்றி பெற்று இருந்திருக்கும். தமிழ்நாடு முழுவதுமாக இதுபோல் திமுக வேட்பாளர் தேர்வில் கோட்டை விட்டு விட்டது. திருச்சியில் 4 தொகுதி, அதேபோல் புதுக்கோட்டையில் ஒரு 3 தொகுதி, ரகுபதிக்கு பதிலாக வேறு யாருக்காக கொடுத்துருக்கணும், மெய்யநாதனுக்கு பதிலாக வேறு யாராவது கொடுத்துருக்கணும். அதே சமுதாயத்தில் உள்ளவங்களுக்கு மெய்யநாதன் கூட ஓரளவு நல்லா செயல்பட்டாருன்னு சொல்லலாம். கந்தரகோட்டை சட்டமன்ற தொகுதியில் திமுகவுக்கு கொடுத்துருக்கணும், இல்லைனா கந்தரகோட்டை சட்டமன்ற தொகுதியை பொது தொகுதியாக மாற்றிருக்கணும்.
இவ்வளவு தவறுகளுக்கு மத்தியில் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இழந்ததற்கு மகேஷும் ஒரு காரணம். முதல் காரணம் நேரு, இரண்டாவது காரணம் மகேஷ், மூணாவது காரணம் KKSSR ராமச்சந்திரன், நாலாவது காரணம் துரைமுருகன். நீர்வளத்துறையில் எந்த அளவுக்கு ஊழல் முறைகேடுகள். திமுக தலைமைக்கும் கொடுக்க மாட்டாராம், நடந்தால் கீழே விழுந்துருவார். ஆனால் ஊழல் முறைகேடு, அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பு, கனிமவளத்துறை அமைச்சராக இருந்தால் அவர் செஞ்ச சாதனை என்ன, இப்படி நிறைய இருக்குது. புதிய ஆட்சியாளர்கள் ஏதாவது சாதனை செய்ய போகிறாங்களா? ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே இருக்கக்கூடிய நிதிநிலை நெருக்கடிங்கிறது மிகப்பெரியது. 10 லட்சம் கோடி கடனில் இருக்குது. திமுக 6 லட்சம் கோடியில் கடன் வச்சுட்டு போச்சு, இவங்க 10 லட்சம் கோடியில் கடனில் வச்சுட்டு போயிருக்காங்க. இதில் பெண்கள் எல்லாமே சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரலையும் இலவசமாக பேருந்து போகலாமா? அயோக்கிய பேர் என்ன அறிவிப்பு திட்டம் வர்றாங்கன்னு தெரியல. பெண்கள் சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரலையும் போனோம்னா போக்குவரத்து துறை இழுத்து மூடிட்டு போங்கடா அப்படின்னு எல்லாரும் சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை. இதில் வேற தாவேக்காரவங்க இந்த வெற்றி பெற்றதுனால கார் பக்கத்தில், டூ வீலர் பக்கத்துலலாம் கொண்டாந்து வெடி வச்சுட்டு அது மாதிரிலாம் அலும்பு பண்ணுறாங்க. எங்கே பார்த்தாலும் கோயிலுக்கு போனால் டிவிக்கேன்னு டிவி விற்கிறாங்க. இந்த நாட்டில் ஒரு ஆட்சியாளர் எப்படி ஆட்சி பண்ணணும், வேளாண்மை துறை, வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை, வருவாய்த்துறை, தொழிலாளர் நலத்துறை, கனிம வளத்துறை, நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறை, தாவேக்கா கட்சியில் உள்ளவங்களுக்கு முதல்ல அரசியலை சொல்லிக் கொடுங்க. அரசியல் பயிலணும். ஏதோ ஒரு அலையில் வந்துட்டீங்க, அலையும் கிடையாது, ஒரு வெங்காயமும் கிடையாது. நேரு செய்த தவறால் திமுக ஆட்சி இழந்தது. நேருவால் கிட்டத்தட்ட 40 தொகுதி இழந்ததற்கு காரணம் KN நேரு தான். இல்லைங்க, நீங்கள் திருச்சியில் 4 தொகுதி சொன்னீங்க. லால்குடியில் சவுந்தரபாண்டியன் MLA, திருவரங்கம் பழனியாண்டி MLA, துறையூர் ஸ்டாலின்குமார் MLA, அதேபோல் முசிறி காடுவெட்டி தியாகராஜன் MLA. இந்த 4 பேர்த்த பழி வாங்கினார். 4 சீட்டு தானங்க போச்சு. இதே தான் மற்றவங்களை ஏங்க சொல்கிறீங்கன்னு கேட்கலாம். அது கிடையாது. லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் சவுந்தரபாண்டியனுக்கு சீட்டு கிடைக்காதனால உடையார் சமுதாய ஓட்டுகள் ஒட்டுமொத்தமாக திமுகவுக்கு எங்கள் ஓட்டு இல்லை முடிவுக்கு வந்துட்டாங்க. முத்திரைய சமுதாய மக்கள் பழனியாண்டி MLA பழி வாங்கினதுனால முத்திரைய சமுதாய ஓட்டு இனி திமுகவுக்கு இல்லை. இந்த தேர்தலில், அடுத்த தேர்தலில் உண்டு. அது பழனியாண்டி MLA அவர்களுக்கு மீண்டும் சீட்டு கிடைக்கும்போது அது நிச்சயமாக ஓட்டு கிடைக்கும். அதே போல் துறையூர் ஸ்டாலின்குமாருக்கு சீட்டு இல்லை. அப்போ அருந்ததியார், தேவேந்திரர், அந்த சமுதாய ஓட்டுகள் ஓட்டு இல்லை. அப்போ தேவேந்திரர் ஓட்டு, உடையார் ஓட்டு, முத்திரையர் ஓட்டு இழந்துட்டாங்க. பட்டியலின மக்கள் எப்படி தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டாங்க? சமத்துவபுரம்னு யார் கொண்டு வந்தது? கலைஞர் ஐயா தான் கொண்டு வந்தார். அப்போ பயன்களை எல்லாம் அடைந்து விட்டு திமுகவை தோல்வியடைய செய்வது, அதுவும் முதல்வரை அவர் தொகுதியில் தோற்கடிப்பது என்பது எவ்வளோ பெரியது. இப்போ இதில் மிஷினில் ஏதோ நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா பாஜக தான் விஜயை களத்தில் இறக்குனதுங்கிறது உலகத்துக்கே தெரியும். வச்சு செய்வாங்க பாருங்கள். பாஜக பீகாரில் எப்படி செய்கிறாங்களோ அதே போல் செய்வாங்க. ஏன்னா விஜய்க்கு ஒன்றும் இதில் நஷ்டமே கிடையாது. ஏன்னா விஜய்க்கு கட்சிக்கு செலவு பண்ணது பூரா ஆதவர்ஜுனு. விஜய் சும்மா அவருடைய உடல் உழைப்பு வந்தார், போனார், சைக்கிள் ஓட்டினார், பிரச்சாரம் பண்ணார், பரப்புரை பண்ணார். திருசாவை எப்படியாவது உள்ளே கொண்டு வந்துடணும், கட்சிக்குள்ளே கௌரவ பதவி கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி ஆரிய பாப்பார கூட்டம் அது ஒரு வேலைகளை செய்கிறது. ஐயா கலைஞர் அவர்களும் ஐயா அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் உயிரோடு இருந்த காலகட்டத்தில் ஆரிய உதடுகள் என்னது, திராவிட உதடுகள் ஒன்றுது, ஆரிய உதடுகள் ஒன்றுது, இரண்டும் சேர்ந்து கலக்கட்டுமே என்ற ஒரு பாடலை வைரமுத்து தான் எழுதியிருப்பார். அந்த மாதிரி பாட்டை அவர் தான் எழுத முடியும். கேவலமான வார்த்தைகளெல்லாம் அதை அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் எதிர்க்கவில்லை, ஐயா கலைஞர் அவர்களும் எதிர்க்கவில்லை. ஆரியமும் திராவிடமும் ஒன்றாக சேர்ந்து பல்வேறு வேளைகளில் ஆரியன் வருகிறான் என்று திராவிடம் வளர்ந்து கொள்கிறது, திராவிடன் வருகிறான் என்று ஆரியம் வளர்ந்து கொள்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் எப்போதும் ஏமாளியாக இருக்கக்கூடிய நிலைமை. திராவிட முன்னேற்ற கழகம் 2வது முறையாக ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதை தடுத்தது KN நேரு, மகேஷ், KKSSR ராமச்சந்திரன், துரைமுருகன், பெரியசாமி, இப்படி அடுக்கி கொண்டே போகலாம். ஒரு 10 பேர், 10 அமைச்சர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சீட்டு கொடுக்காம செஞ்சிருந்தார்னா கண்டிப்பாக திமுக ஆட்சி 130லேருந்து 140 தொகுதி வெற்றி பெற்று மகத்தான ஆட்சியை பிடிச்சிருந்திருக்கும். இப்போவும் சொல்கிறேன், நேருவை நம்பி மோசம் போகாதீர்கள், துரைமுருகனை நம்பி மோசம் போகாதீர்கள், KKSSR ராமச்சந்திரனை நம்பி மோசம் போகாதீர்கள் என்று பலமுறை நான் செய்தி போட்டேன். மூத்த அமைச்சர்களுக்கு சீட்டு கொடுக்காதீங்க, கழகப்பணி செய்யட்டும். காமராஜ் ஐயா நான் கட்சியை வளர்க்கணும்னு சொல்லி பதவியை ராஜினாமா பண்ணார். கட்சி ஆணிவேர் நல்லா இருந்தால் தான் கட்சி, அதுதான் கட்சி ஆணிவேர், அதுதான் நல்லா இருக்கணும் முதல்ல. அதனால் கட்சியை நான் வளர்க்கணும், பதவி வேண்டான்னாரு. அதுபோல் நேரு அவர்கள் எனக்கு திருச்சி மேற்கு தொகுதியில் சீட்டு வேண்டாம், நான் கட்சியை வளர்க்குறேன், 41 தொகுதியை நான் ஜெயிச்சு கொண்டு வர்றேன்,
சொல்லியிருந்தாருன்னா தரமான ஆள். அதே போல் மகேஷ் எனக்கு வந்து திருவெரும்பூர் தொகுதிக்கு சீட்டு வேண்டாம், எந்த தொகுதிக்கு சீட்டு வேண்டாம், தமிழ்நாடு முழுவதுமாக பரப்புரை செஞ்சு நான் திமுக வெற்றி பெற செய்கிறேன் சொல்வாரா? அவரும் நடிகன். இந்த 4 பேர்த்துக்கு சீட்டு இல்லாமல் கிடைக்க விட்டதை வேடிக்கை பார்த்தது இந்த மகேஷ். சதி செஞ்சது இந்த நேரு. திருச்சி மேற்கு தொகுதியில் ஏதோ மறுபடியும் எண்ணிக்கை நடத்தி ஏதோ ஒரு சம்பவம் நடந்து போச்சு. லால்குடி தொகுதியிலே கூப்பாக்சன் ஜெயிக்க வேண்டியவர், அங்கே ஏதோ தவறு நடந்திருக்கு. ஆதவுலேருந்து மார்டின்லேருந்து எல்லாம் பேசி இவங்க தான் ஜெயிக்கணும்னு ஏதோ பேசி வெளிமாநிலத்து தேர்தல் அதிகாரிகளெல்லாம் கவர் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு கருத்துக்கள் இருக்குது. மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்களுக்கு கட்சி பதவியை கொடுத்து கழகப்பணியை செய்ய சொல்லுங்கள். சீட்டு பதவி அந்த மாதிரிலாம் கொடுக்காமல் இருந்திருந்தால் திமுக 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி அமைந்திருக்கும். அதே நேரத்தில் இனிவரும் காலகட்டங்களையாவது இந்த மூத்த அமைச்சர்கள் மூத்த நிர்வாகிகள்னு இவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு சீட்டு கொடுக்காம திமுக தலைமை பார்த்து சீட்டு கொடுத்து திமுக அடுத்த கட்ட வளர்ச்சி கொண்டு போகணும். எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி அவர்கள் சிறப்பாக செயல்பட லகரம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். சிறப்பான எதிர்க்கட்சி தலைவராக இருந்துக்கணும். அதே நேரத்தில் இந்த 5 ஆண்டு காலத்தில் எதிர்க்கட்சியாக இருந்து 5 ஆண்டு காலம் இந்த இப்போ அமைகிற ஆட்சி நீடிக்காது, அது வேறு விஷயம். 2 ஆண்டாக இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு அனுபவமாக உதயநிதி எடுத்துக்கொண்டு அடுத்த கட்ட அரசியலுக்கு நகர்ந்து போக வேண்டும். நேரு, மகேஷ், SSR ராமச்சந்திரன், பெரியசாமி இப்படி போன்றவர்களெல்லாம் டிஆர் பாலு உட்பட இந்த மூத்தவர்களெல்லாம் நம்பாதீர்கள். அவர்கள் சவக்குழியில் தள்ளிவிடுவார்கள் திமுகவை. நன்றி, வணக்கம்.